மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி என்று பெயர் சூட்டினார்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்றதுதான் அந்த ஆட்சியுடைய நோக்கம். அந்த வகையில் அவர் பொதுவெளியிலும் சரி சட்டமன்றத்திலும் எனக்கு 2 கண்டுகள், ஒன்று மருத்துவம், மற்றொன்று கல்வி. அந்த அடிப்படையில் ஒரு கண்ணாக இருக்கிற இந்த கல்வியை தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக கல்வி தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பரிச்சாத்தமாக தமிழ்நாட்டில் புதியதாக மாதிரி பள்ளிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் 6 இடங்களில் தேர்வு செய்து இந்த மாதிரி கல்வி நிலையங்களை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதில் திருவண்ணாமலை, திருச்சி, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், நம்முடைய பெரம்பலூர், இதில் வருவாய் மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏறத்தாழ 38 வருவாய்க்கு மாவட்டங்கள் இருக்கிறது. இதில் கல்வித்தரத்தை எந்தெந்த மாவட்டங்களில் தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு டேட்டா ஒன்று. இன்னொன்று, கட்டாயம் இந்த பெரம்பலூருக்கு வந்தாக வேண்டும் என்று இந்த மாவட்டத்தை சேர்ந்த மாண்புமிகு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சகோதரர் சிவசங்கர் அவர்கள் முதலமைச்சரிடத்திலே மனுக்கள் கொடுத்து என் மாவட்டத்துக்கு கட்டாயம் தர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தின் அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் செய்து தந்தார்கள். பொதுவாக நாங்கள்லாம் அமைச்சர்கள், இந்த கூட்டணி யார் சேர்ப்பது என்பதெல்லாம் முடிவு செய்து தலைமை. அதுவும் எங்களுடைய கட்சியில் உங்களுக்கே தெரியும், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற தாராமங்கத்தோடு இருக்கிற இயக்கம் அந்த இயக்கம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதை முடிவு செய்வார்.